శ్రీరాజుల్యమభిషేకరపల్లవానాం ఆరుణ్య సంక్రమణ తక్కిల సాంద్రరాగో శ్రీ వెంకటేశ చరణం శరణం ప్రపద్యే. தாயார்கிட்ட பார்க்கிறவங்களா அண்ணார் யார் என்ன சொன்னாலும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எடுத்து நிற்கணுங்கிற ஒரு மனுஷன் கஷ்டத்தை பார்த்து இன்னொருத்தர் மேலே பதியம் போடுறது தான் வழக்கமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தப்பு நம்மளுக்குன்னு ஒருத்தர் உணரவே மாட்டான். அவன் நம்மளுக்குன்னு உணராம அவன் இன்னொருத்தர் மேலே தான் அந்த குறைய சொல்லிட்டு இருப்பான். இது ஒன்றால் நடந்தது, நீ இப்படி பண்ணியிருந்தால் நான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் ஜாஸ்தி. அப்படி நந்தகோபர் கிடையவே கிடையாது. கிருஷ்ணனுடைய அப்பா நந்தகோபர் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று அதை ஜெயிக்கக்கூடியதான். யானை பலம் கொண்ட ஒருத்தன் வந்தால் கூட அதை எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய அந்த நந்தகோபருடைய மருமகனையேன்னு கும்பலாம். நந்தகோபர் தாயாரை போய் பிரார்த்தனை பண்ணுறான். தாயார்கிட்ட நீ எங்களுடைய கஷ்டத்தை சொல்லி நீ எழுப்பணும். எப்படி எழுப்பணும் தெரியுமா? உன் செந்தாமரை கையால் எழுப்பணும். செந்தாமரை கையின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா அந்த கை எப்பவுமே எதை விரும்பும் அப்படின்னு சொன்னோம்னா பெருமாளுடைய திருவடியை பிடிக்கிறதுக்கு தான் விரும்பணும். அந்த கை எப்படி இருக்கும் அப்படின்னா தாமரை எதிரில் எவ்வளவு முத்துத்துவம் இருக்குமோ, எவ்வளவு ஒரு முத்துத்துவம்னா ரொம்ப சுலபமான எதிர்ந்து அந்த எதிர்த்தி அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா. அதால் ரொம்ப பயந்துட்டு மெதுவாக பிடிப்பான் தாயார். அது மெதுவாக பிடிச்சாலே பெருமாளுடைய காலு செவந்து போயிடுமா. எப்பவுமே திருவடியில் தான் இருப்பாங்க. நாம் பகவானை நாம் பார்க்க வரவே நம்ம எப்படி பெருமாளை முழுக்க சேவிக்கணும்னு நினைக்கிறோமோ, ஆனால் தாயார் முழுக்க 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 பெருமாளுடைய திருவடி இருந்தால் போதும்னு திருவடி ஓடத்தான். ரங்கநாதெல்லாம் பாருங்க, ஸ்ரீதேவி பூதேவி யார் இருந்தாலும் பெருமாளுடைய திருவடியில் இருப்பாங்க. இந்த திருவடி என்ன அப்படின்னா ராமாவதாரம் பொழுது பகவான் நான் காட்டுக்கு போறேன்னு சொல்றார் ராமர். இந்த ராமர் காட்டுக்கு போன்னு சொல்றார். சீதைகிட்ட நீ இங்க பத்திரமா என்னுடைய அப்பா அம்மா இவர்களெல்லாம் நல்லா பார்த்துக்கோ, லக்ஷ்மணன் இவரெல்லாம் கவனிச்சுக்கோன்னு சொல்றா. சீதை சொன்னா இங்க இருக்கிறவர்கிட்ட நீங்க இந்த கதையெல்லாம் சொல்லணும், நான் உங்களோடலாம் வரப்போறேன் அப்படிங்கிற. அதுக்கு பெருமாள் சொல்றா அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த காட்டுல கல்லு முள்ளுலாம் இருக்கும், காலை குத்துங்கிற. அதுக்கு சீத்தை நமக்கு சிரிப்பா சிரிச்சு நாம ஏதோ இங்க அவதார கதையில ஒரு டிராமா மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நெஜ கதை என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியுமா. பெருமாள் கொஞ்சம் கீழே இறங்கி என்னன்னு கேட்கிறார். தாமரை கை மாறி இருக்கக்கூடிய என்னுடைய இடர லக்ஷ்மி மகீதத நுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷி கர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திரராகு ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே. தாமரை எதன் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய கையை பிடிக்கும் பொழுதே உங்க கால் செவந்து போயிடும். உங்க கால் தான் கல்லு முள்ளும் தாங்காது. நான் முன்னாடி நடந்து அங்க பிரதட்சணம் மாதிரி காட்ட நீங்க நடக்கிற இடத்துல நான் பண்றேன். கல்லு முள்ளுலாம் இருந்தா என் உடம்புல ஒட்டின்றோம். அதுக்கப்புறம் நீங்க சௌகரியமா நடந்து வரலாம்னு சொல்றான். அதை இந்த இடத்துல ஆண்டாள் சொல்ற, நீ போய் எழுப்ப வேண்டாமாங்கிற. ஏன் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் அதை உணர்ந்து கிருப பண்ணணும், அனுகிரகம் கொடுக்கணும்னு நினைக்கிறவ யாரு அப்படின்னா தாயார் தான். அதனாலதான் தன் சாந்தி சம்பர்த்தினி தேசிகர் மாதிரி பெரிய தேசிகர் தான் என்ன சாதாரணமா தேசிகருடைய வேதாந்தத்துடைய அறிவில் உள்ள அவரே தாயார்ட்ட மந்தமான கட்டாட்சத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றார். ஏ லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜதனஜாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரி தாசி பூத சமஸ்த தேவ லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்த கடாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய உறுப்பினி. நீ திரைலோக்கிய உறுப்பிங்கிறது வந்துடாது. ஏன்னா நாம் போய் ஒரு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா தாயாருக்கு தோன்றதான் இல்லை கொஞ்ச நாள் இவன் தர்ம மார்க்கத்திலேருந்து மீதானே இருக்கட்டும்லே. ஆனால் குடும்பியா இருக்கவ எப்படியாவது இதை சரி பண்ணி அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு நினைப்பாலாம். அது நீ ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை,
குடும்பினி, 3 லோகத்துக்கும் அம்மா ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னா அது நீண்டா அப்படின்னு தேவர்கள்லாம் தாயாரை பார்த்து பிரார்த்தனை பண்ணலாம். அப்பேற்பட்ட விசேஷமான பாசுரம். தாயாரை போய் நீ எழுப்பு, நறுமணத்தோடு இருக்கிறவளேன்னு சொல்றான். எப்பவுமே தாயாருக்கு மஞ்சள் சாத்திக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆகம சாஸ்திரத்திலேயே மஞ்சள் தாயாருக்கு திருமஞ்சனம் பண்ணா சௌமங்கல்யம் வளரும், ஸ்திரீகளுக்கு சௌமங்கல்யம் இருக்கும், தேசத்துக்கு சௌமங்கல்யம் இருக்குங்கிறார். தேசத்துக்கு சௌமங்கல்யம்னா எது எப்பப்ப கிடைக்கணும்னு தாயார் முன்னாடி எல்லாம் சொல்றா பாருங்க. மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும்னு. இதெல்லாம் தாயாருக்கு மஞ்சள் திருமஞ்சனம் பண்ணி அந்த தரிசனம் பண்ணா கூட அதெல்லாம் கிடைக்குமா. அப்பேற்பட்ட சுகந்தம் உடையவளே அப்படின்னு கூப்பிட்டு உன் வளையல் சத்தம் நல்லா சவுண்டு கேட்குற மாதிரி வந்து பெருமாளை எழுப்பி இந்த கருவை தரேங்கிறார். நீ தானே முதல்ல கருவை திறக்கணும். கருவை தரேன்னா பகவானை தரிசனம் பண்ண தாயார் தான் வழிகாமி சொல்லணும். நேற்று நம்மாழ்வார் திருவடி தொழுதல் ஒன்று நடந்தது. ராபத்து உற்சவம்னு பகல் 10 ராபத்து உற்சவம்னு ஒரு உற்சவம். அது எப்படி அப்படின்னா வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் பகல் 10 உற்சவம், அதுக்கப்புறமா ராபத்து உற்சவம். இந்த ராபத்து உற்சவம் என்ன அப்படின்னா இந்த ராபத்து உற்சவம் முடிவில் எல்லா 4000 பிரபந்தத்தில் இருக்க எல்லா பாசுரமும் சொல்லிடுவாங்க. அந்த பாசுரம் முடிவில் நம்மாழ்வார் டைரக்டாக வைகுண்டத்துக்கு போகிற. வைகுண்டத்துக்கு போனோடனே கருவு திறக்கிறது, வழி ஒருத்தர் காமிச்சு கொடுக்கணும் இல்லையா, கைட்னஸ் ஒருத்தர் பண்ணணுமே. ஸ்ரீதேவி தாயாரும் பூமிதேவி தாயாரும் 2 கையை பிடிச்சிட்டு அழைச்சி போகிறாங்க. நம்மாழ்வார் அழைச்சிட்டு போய் இது மாதிரி இதுதான் உத்தியானவனம்னு பேர், இது வேற எங்கேயுமே இருக்காது, இந்த மாதிரி கார்டன் எங்கேயுமே இருக்காது, இது வைகுண்டத்தில் தான் இருக்கும். அதையும் தவிர்த்து விசேஷமான லோகங்கள்லாம் காமிக்கிறாங்க. யாருக்குமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது சுவாமி. நம்மாழ்வாரை பார்த்து சொல்கிறான், யாருக்குமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. நீ சரீரத்தோடு மேலே வந்திருக்க, நீ இந்த பாசுரங்கள்லாம் பக்தியோடு சொன்னதுனால பகவான் உனக்கு கிருபை பண்ணியிருக்க. உன்னை எதிர்கொண்டு அழைக்க நானே உன் பெரிய வீட்டு வரா அப்படின்னு சொன்னோம்னா வீட்டு வாசலில் வந்து நாம் கூப்பிட்டு போகிறோம். எதிர்கொண்டு அழைச்சி திரும்ப அவர் ஊருக்கு போகிற வரையும் நாம் கூடவே இருக்குமே. அது என்ன காரணம் அப்படின்னா அவ்வளவு முக்கியமான ஆள், எதிர்கொண்டு அழைச்சி கொடுக்கறது தான் மரியாதை அப்படின்னு நினைக்கிறோமோ. அது மாதிரி பகவானுடைய கிருபை பெற்ற அந்த நம்மாழ்வாரை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் பகவான்கிட்ட கொடுக்குறான். இவன் தான் கருவை திறந்து அழைச்சிட்டு போகிறாங்க அந்த பாதுரத்தை. அதுதான் நம்மாழ்வார் திருவடி தொழுதல். அப்படி நம்மாழ்வார் திருவடி தொழுதல் கொடுத்தோன்னா பூலோகத்தில் இந்த பாசனங்கள்லாம் அழியாமல் இருக்கிறதுக்காக மீண்டும் பூலோகத்துக்கே நம்மாழ்வார் எழுந்தருள வேணும்னு சொல்லுவான். இதுதான் ராபத்து உற்சவம், பகல்பத்து உற்சவம்னு பேர். இது அத்தியன உற்சவம்னு பேர். இந்த உற்சவத்தினுடைய அசல் பேர் அத்தியன உற்சவம்னா எல்லா வேதமும் பகவான்கிட்ட சொல்லணும். இப்போ நீங்கள் எப்படி திருப்பாவெல்லாம் சொல்கிறீங்களோ, எப்படி உங்கள் கஷ்டங்கள்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, நல்லதெல்லாம் பகவான்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, அது மாதிரி எல்லா உற்சவமும் இதுவரையும் நடந்தது முழுக்க பகவானால் படைக்கப்பட்டது. எல்லாமே பகவானுடைய திருச்செவிக்கு சொல்லிடணுமா இந்த அத்தியன உற்சவத்தில். அது இப்போல்லாம் 4 வேதம்லாம் இப்போ சொல்ல முடியல அப்படிங்கிற காரணத்தால தான் பிரபந்தம் வேதாந்த சாரம் அப்படிங்கிறதுனால பிரபந்தமாக சொல்றது நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பிரபந்தம் முடியும் பொழுது தாயார் தான் வந்து கருவு தரந்தா அப்படின்றது இந்த நம்மாழ்வார் உள்ள வரும்போது. அது மாதிரி பகவானை தரிசனம் பண்ண தாயாருடைய கிருபை தான் ஜாஸ்தி வேணுங்கிற அந்த பாசுரத்துக்கு. இந்த அது மலையில் சவுண்டு கேட்கறதுனா மலையில் அவ்வளோ போட்டுக்கணும்னு அர்த்தம். இதுலேருந்து ஒரு 2 பாசுரம் தாயாருடைய விசேஷத்தை பற்றி தான் சொல்லுவாள். ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஸ்திரீகள் போட்டுக்கிற அணிகளை நான் சொல்லுவாள், நகைகளை சொல்லுவாள். இது வந்து நீண்ட கூந்தலுடைய நறுமணம் உடையவளேன்னு சொல்கிறான். இந்த நப்பிள்ளை பிராட்டியை பார்த்து அதாவது தாயாரை பார்த்து நீண்ட கூந்தலுடைய நறுமணம் உடைய. எப்பவுமே ஸ்திரீகள் சுகந்தமாக இருந்தால் அந்த வீட்டுக்கு சௌமங்கள் சுபிக்ஷம் ஜாஸ்தி வரும், பணவரம் ஜாஸ்தி இருக்கும்னு அர்த்தம் இருக்கு. அப்புறம் வளையல் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குமா எப்பவுமே. அவன் போட்டுக்கிற வளையல் இப்போ எல்லாரும் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சது சவுண்டே அவனுக்கே சவுண்ட் வராது. இந்த வளையலை கையை அசைச்சோம்னா அந்த வீட்டில் அப்படி பண்ணால் என்ன அப்படின்னா கெட்ட தேவதைகள்லாம் இருந்தால் அந்த தேவதைகள்லாம் மறைஞ்சு போகுங்கிற. ஸ்திரீகள் கை நிறைய வளையல் போட்டுட்டு இந்த மாசமானவங்க சீமதத்தை போட்டு விடுறாங்களே. காரணம் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துக்காக ஒன்று. இன்னும் வந்து இந்த கர்ப்பமாக இருக்கும்போது கெட்ட தேவதைகள்லாம் இந்த குழந்தைய அண்டாமல் இருக்கணும். இந்த வளையல் சத்தம் கேட்டால் போயிடுவாங்கலாம். அப்படி நித்திய வளையல் போட்டுட்டு இருந்தா அப்போ அந்த குடும்பத்துக்கு தரித்திரமே வராது. இது மொத்தம் காரணம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற.
பெருமாளுக்கே அது மாதிரி சத்தம் கேட்டால் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த சத்தத்தோட வந்து நீ கதவை தர, பகவானை நாங்கள் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு இன்றைய தினம் பாசுரத்தை சொல்றான். பகவானுடைய துணைக்கு முன்னாடி தாயாருடைய துணை தான் பெருசு. அதை வந்து இது மாதிரி நாம் வழிபடணும்னு இன்னைக்கு பாசுரத்து தாயார் சொன்ன பிரகாரம் ஸ்ரீ பத்மாவதி தாயாருடைய பரிபூர்ணமான அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்